முக்கியமான நோக்கம் தமிழ் மொழி தமிழர்களை விட்டு அகலுமானால் தங்களுடைய இனத்தின் அடையாளமே அன்று தமிழன் என்ற ஒரு இனமே உலகில் இல்லாமல் போய் இன்று தமிழர்களுடைய தாயகங்களில் கூட தமிழை கற்பதற்கு பிள்ளைகள் முன்வருகின்றார்கள் இல்லை. அது கடினமான பாடமாக தமிழ் கற்றல் ஒரு கடினமாக பிள்ளைகளுக்கு படுகின்றது. அவர்களுக்கு இரண்டும் அவர்களுக்கு பிடிக்கும். இதற்கு அடிப்படை காரணம் நாங்கள் தமிழை கற்பிக்கின்ற முறை கடினமான முறை இருக்கிறார் சொல்லுமாட்டு அவரான முறை. முதல்வர் இதற்கும் மறுப்பாளர்கள் இல்லை. அதாவது தமிழை புலம்பெயர்ந்த நாடுகளிலும் தமிழர்களுக்கு கற்றுக்கொள்ள கொண்டு வருவதற்கு அதற்கு பல்வேறு திட்டங்களை வகுத்து செயற்படுவதை நாங்கள் கண்கூடாக கண்டுகொள்கிறோம். நாங்கள் அசேசியாக சொற்களை உருவாக்கவும் வாசிக்கவும் நாங்கள் கையாளுவோமா இருந்தால் தமிழ் மிக மிக இலகுவான ஒரு மொழியாக இவர்களுக்கு கருத்தம் இல்லாத மொழியாக இதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் இப்ப அம்மம்மா என்றால் என்றால் அம்மம்மா என்று வரா அம்மா என்றால் அம்மம்மா. எனவே இவ்வாறு வாசிக்கவும் எப்படி சொற்களை உருவாக்கவும் கற்றுக்கொள்ளலாம். தமிழ் இலகுவான ஒரு வழியாக இன்னைக்கு சீனர்கள் எல்லாம் உங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிறாங்க, எளிமையா கத்துக்கிறாங்க. தமிழ் கல்வி முறை தமிழகத்துல எப்படி இருக்கு, இந்தியாவில எப்படி இருக்கு? கனடாவில் இருந்து வருகை தந்திருக்கும் திரு ராஜரத்தினம் ஐயா அவர்களை கர்நாடக தமிழ் தொலைக்காட்சி ஊடக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க ஐயா? நல்லா இருக்கு. அயலக தமிழர்கள் மாநாட்டுக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. புதுமையான ஒரு தமிழ் ஆராய்ச்சி. எப்படி இந்த மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு தமிழை சொல்லி கொடுக்கணும். இன்னைக்கு சீனர்கள் எல்லாம் உங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிறாங்க, எளிமையா கத்துக்கிறாங்க. தமிழ் கல்வி முறை தமிழகத்துல எப்படி இருக்கு, இந்தியாவில எப்படி இருக்கு, பிற நாட்டுல எப்படி இருக்குன்றத ஒரு சுருக்கமான ஒரு விடயத்தை உங்ககிட்ட நாங்க எதிர்பார்க்கிறோம். தமிழ் மொழி கற்பித்தலில் ஐரோப்பியர் காலத்துக்கு பின்பு, அதாவது வீரமாமுனிவரால் எங்களுடைய நெடுங்கணக்கு உருவாக்கப்பட்டதன் பின்பு பெரும் மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. நாம் ஆங்கிலேயர்களை போன்று ஆங்கில மொழியை போன்று அல்ல ஐரோப்பிய லத்தீன் மொழியிலிருந்து பிறந்த ஆங்கில மொழிகளை போன்று எழுத்தொலிகளை கூட்டி கூட்டி வாசிக்க நாங்கள் தொடங்கிவிட்டோம். தமிழுக்கு 247 எழுத்தென்ற முடிவுக்கு வந்துவிட்டோம். இவ்வாறான நிலையில் தமிழ் மொழி கற்பித்தல் பின்தங்கிய நிலையில் நமக்கு ஏற்பட்டது. இன்று தமிழர்களுடைய தாயகங்களில் கூட தமிழை கற்பதற்கு பிள்ளைகள் முன்வருகின்றார்கள் இல்லை. அது கடினமான பாடமாக தமிழ் கற்றல் ஒரு கடினமாக பிள்ளைகளுக்கு படுகின்றது. அவர்களுக்கு ரெண்டும் அவர்களுக்கு உதிக்கின்றன. இதற்கு அடிப்படை காரணம் நாங்கள் தமிழை கற்பிக்கின்ற முறை கடினமான முறை என்று நான் சொல்ல மாட்டேன், தவறான முறை. தமிழினுடைய தோற்றத்திற்கும் அமைப்பியலுக்கும் முரணான வழியிலே தமிழ் கற்பித்தல் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்போ நீங்க கொண்டு வந்திருக்கிற வழிமுறையை சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் பரவலா போய் சேரும்ன்றத நாங்க எதிர்பார்க்கிறோங்க. நிச்சயமாக இந்த தமிழ் தோற்றம், தமிழ் மொழியினுடைய சொற்கள் தோற்றம் அசையாக பிறந்தது. இன்றைக்கு ஆங்கிலம் கூட சிலபலாகத்தான் படிப்புகின்றார்கள். அதை போல சிலபலான்னு சொல்ல முடியாது. தமிழினுடைய அசைக்கு ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கின்றது. அந்த அசை வழியாக தமிழ் தோற்றம் பெற்றது என்பது திருவநேய பாவனர் கூட வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றார். நாங்கள் இசைத்தமிழுக்கு, அதாவது கவிதை யாப்பிற்கு கவிதைக்கு நேர் அசை நிதி அசையாகவே நாங்கள் அதனை அந்த கவிதை எழுதுகின்றோம். அதே போல இயல் தமிழ் சொற்களும் எல்லா சொற்களுமே நேர் நிறை அசைகளாகவே தோற்றம் பெற்றது. அதனால்தான் உயிரெழுத்தில் சொற்கள் இருக்கின்றது, மெய்யெழுத்தில் சொற்கள் இல்லை. ஏன் உயிரெழுத்தில் சொற்கள் இருக்கின்றது என்றால் உயிர் அசையக்கூடிய, மெய் அசைய மாட்டார். எனவே இதே அடிப்படை அசையாக பிறந்த தமிழை நாங்கள் அசையாக சொற்களை உருவாக்கவும் வாசிக்கவும் நாங்கள் கையாள்வோமா இருந்தால் தமிழ் மிக மிக
இலகுவான ஒரு மொழியாக, பிள்ளைகளுக்கு கடினம் இல்லாத மொழியாக இருக்கு. இதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், இப்ப அம்மம்மா என்றால் ஆ உம் மா உம் மா என்றால் அம்மம்மான்னு வராது. அம் மம் மா என்றால் அம்மம்மா என்று சொல்லி வரும். எனவே இவ்வாறு வாசிக்கவும் ஒப்பிடி சொற்களை உருவாக்கவும் நாங்கள் கற்றுக்கொண்டோமா என்றால் தமிழ் இலகுவான ஒரு வழியாக இருக்கும். ஈழத்தில் நீங்க பறந்து கனடா நாட்டுக்கு போய் வேற ஏதோ ஒரு துறையில வேலை செய்துட்டு இவ்வளவு ஆராய்ச்சிகளை செய்து கடைசி இப்போ இந்த காலகட்ட வரைக்கும் நீங்க வந்து பயணிக்கிறதுக்கான காரணம் என்ன? இதை விடாம பிடிச்சிட்டு இதையே நீங்க வந்து எல்லா நாட்டுக்கும் எடுத்துட்டு போற நோக்கம் என்னங்க? முக்கியமான நோக்கம், தமிழ் மொழி தமிழர்களை விட்டு அகலுமானால் அங்களுடைய இனத்தினுடைய அடையாளமே அற்று தமிழன் என்ற ஒரு இனமே உலகில் இல்லாமல் போய் இன்றைக்கு எங்களுக்கு முதல் புலம்பெயர்ந்து தென் அமெரிக்கா, பிஜி, மொரிஷியஸ், யூனியன், கரிபியன் ஐலண்டில் உள்ள மக்கள் எங்களோட மொழியை இழந்து தமிழர்கள் என்ற அடையாளத்தை இல்லாமல் போய்விட்டார். நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம் தமிழர் 8 கோடி தான் இருக்கின்றார்கள், தமிழகத்தில் இருக்கின்றார்கள், இலங்கையில் இருக்கின்றார்கள், மலேசியாவில் இருக்கின்றார்கள். தமிழரில் உண்மையில் 15 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வாழுகின்றார்கள். அதில் 50 விழுக்காட்டினர் இன்றைக்கு தமிழ் மொழி தெரியாதவர்களாக, தாங்களே தமிழர்கள் என்ற அடையாளம் காண முடியாதவர்களாக மாறிவிட்டார். இந்த நிலை தொடருமானால் தமிழினமே இல்லாமல் போய்விடும். இதை தடுத்து நிறுத்துவதற்குரிய வழி, தமிழ் வாசிக்க, பேச, எழுத, தமிழ் மொழிக்கூடான வாழ்வியலை புரிந்து கொண்டு வாழக்கூடிய தமிழர்களை உருவாக்குவதே முக்கிய நோக்கம். தமிழகத்திலையும் அந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்தை திறக்கிறதுக்கான முயற்சி ஏதாவது இருக்கா? இல்ல வேற யாருக்காவது இந்த மாதிரி ஒரு வேலையை ஒப்படைச்சுக்கிறீங்களா? தமிழ்நாட்டு அரசானது தமிழ் மொழியை புலம்பெயர்ந்த நாடுகளில் இழந்த மக்களுக்கு கூட தமிழ் மொழியை கொண்டு செல்ல வேண்டும். அவர்கள் கற்பதுதான் தமிழர்களுடைய அடையாளத்தை புரிந்துவதற்கு வழிவகுக்கும் என்ற கொள்கையில் மிகவும் நம்பிக்கையோடும் மிகவும் ஆணித்தரமாகவும் இருக்கின்றார். ஆனால் இந்த கற்பித்தல் முறையை அந்த கொள்கை உடையவர்களுக்கு பாடப்புத்தகம் எழுதுபவர்களுக்கும், கற்பித்தல் முறையை வகுப்பவர்களுக்கும், தமிழை கற்பிக்க வேண்டும் என்ற கொள்கை உடையவர்களுக்கும் உள்ள முரண்பாடு இருக்கிறது. அது அரசு கொள்கை இருக்கின்றது. அந்த கற்பித்தல் முறை மாற்றம் செய்ய வேண்டியவர்கள் கல்வியாளர்கள். அதை நோக்கித்தான் நாங்கள் இப்பொழுது பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் அந்த மாற்றத்தை உள்வாங்கிக் கொள்வார்களானால் இது இலகுவான ஒரு நடைமுறைக்கு சாத்தியமான ஒரு விடயமாக இருக்கு. அயலக தமிழர் மாநாடு நடத்துறாங்க தமிழ்நாட்டுல. ஒரு 4 வருடங்களா இந்த நிகழ்வு நடந்துட்டு இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? தமிழகத்துக்கு ஒரு கோரிக்கையா வைக்கிற மாதிரி ஏதாவது வச்சிருக்கிறீங்களா நீங்க? நிச்சயமாக அதை ஒன்று மகாநாட்டில் பகிரங்கமாக இதையும் கொள்கைகளாக பேசுவதால் இதையும் சாதித்து விடலாம் என்ற முழு மனது உடையவன் அல்ல நான். அதற்குரியவர்களை அந்தந்த கொள்கை வகுப்பாளர்களையோ அல்லது அதில் பணி செய்கிறவர்களையோ நேரடியாக கண்டு பேசுவதன் மூலம், அவர்களுக்கு புரிந்துணர்வு உருவாக்குவதன் மூலம் இந்த மாற்றத்தை இலகுவாக செய்து கொள்ளலாம். அதன் மாற்றத்தை அவர்கள் இருக்கக்கூடியவர்களாகவும் அதில் மாற்றம் செய்ய விருப்பமுடையவர்களாகவும் நான் இருப்பதை கண்டுகொண்டே இருக்கின்றேன். எனவே உடனடியாக நாளைக்கு வந்து மாற்றம் நடக்கும் என்றால் இல்லை. அது பல்வேறு சிக்கல்கள் இருக்கின்றன. இப்பொழுது ஒரு நடைமுறையில் ஒன்று இருக்கின்றது. நடைமுறைக்கான பாடப்பயிற்சி நூல்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆசிரியர்கள் இந்த முறையில் கற்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு ஒரு நீண்ட ஒரு தொடரான பல்வேறு பணிகளை அவர்கள் செய்ய வேண்டி இருக்கின்றது. எனவே அதற்கான திட்டத்தை ஆறுதலாக அமர இருந்து அவர்கள் வகுத்துக் கொள்ளல் வேண்டும். அதை படிப்படியாக செய்ய வேண்டும். அதை செய்வதற்கு என்னுடைய எண்ணம் அவர்கள் உடன்பட்டு இருக்கிறார். நாங்கள் தொடர்ந்து கடந்த 2 வருடங்களாக இந்த துறை சார்ந்தவர்களை நாங்கள் அணுகி கதைத்துக் கொண்டே இருக்கின்றோம். முதல்வர் இதற்கும் மறுப்பவர் இல்லை. அதாவது தமிழை புலம்பெயர்ந்த நாடுகளிலும் தமிழர்களுக்கும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு அரசு பல்வேறு திட்டங்களை வகுத்து செயல்படுவதை நாங்கள் கண்கூடாக கண்டுகொண்டிருக்கிறோம். எனவே அந்த அடிப்படையில் முதல்வரும் அரசினுடையதும் கொள்கை சரியாக இருக்கின்றது. இதைத்தான் நான் முன்பு கூறினேன். ஆனால் அதற்குரிய இந்த மாற்றத்தை செய்ய வேண்டியவர்கள் கல்வியாளர்களும் அந்த துறை சார்ந்த வல்லுநர்கள். அவர்களை அணுகி இந்த விடயத்தை பற்றி பேசுவதும் சிறப்பிப்பதும் தான்
முதற் பணியாக நாங்கள் அதை செய்து கொண்டே இருக்கிறேன். அது நடைபெறும். மிக்க மகிழ்ச்சிங்கய்யா. உண்மையிலேயே வந்து போற்றுதலுக்குரிய ஒரு விஷயம். உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கர்நாடக தமிழர்கள் சார்பாக மட்டுமல்லாமல் இந்திய தமிழர்கள் சார்பாக உங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். கர்நாடக தமிழ் தொலைக்காட்சி இந்த வாய்ப்பை அளித்தமைக்கும், இந்த கருத்துக்களை மற்றவர்களிடம் கொண்டு செல்வதற்கும் உறுதுணையாக இருந்ததற்கும், இந்த கோரிக்கைகள் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தை தெரிவித்ததற்கும் என்னுடைய வாழ்த்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.